அன்பான மாணவர்களே, நாம் வகைக்கெழு காணுதல் டெரிவேஷன் என்பதை பற்றி, டிஃபரன்ஷியேஷன் என்பதை பற்றி சென்ற சில தொகுப்புகளிலே பார்த்தோம். அடுத்தது இந்த நுண்கணிதவியலில் தொகையிடல் இன்டகிரேஷன் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. பொதுவாக எதிர்மறையான ஜோடிகள் என்பது கணிதவியலிலே மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த கருத்தாக்கத்திலே லாகிருதம் என்றால் ஆன்டி லாகிருதம் என்று சொல்லுவோம், வர்க்கம் என்றால் வர்க்க மூலம் என்று சொல்லுவோம், ப்ளஸ் என்றால் மைனஸ், பெருக்கல் என்றால் வகுத்தல் என்று கொள்வோம். அதுபோன்று இந்த வகையிடலும் தொகையிடலும் ஒன்றுக்கொன்று நேர் எதிர்மறையான செயல்பாடுகள். அதனால்தான் இந்த வாய்ப்பாடுகளை முதலில் நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது மாறிலியை எடுத்து வகைப்படுத்தினால் சுழி என்று கிடைக்கின்றது. இப்போ சுழியினை எடுத்து தொகைப்படுத்தும் பொழுது ஒரு மாறிலி கிடைக்கின்றது. அதனால தான் இந்த மாறிலி தன்னிச்சையான மாறிலி, இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த இடத்தை எடுத்தாலும் ஒரு நேர்கோடு அப்படின்னு எடுத்தால் அந்த நேர்கோடு என்ன ஆக முடியும்? இப்படி வரைபடத்தில் இந்த ஆரிஜின்லேருந்து கிளம்ப முடியும். இப்படி ஆரிஜின்லேருந்து கிளம்பி இப்படி நேர்கோடாக போகும்போது இந்த நேர்கோட்டை நம்ம y = mx என்ற வாய்ப்பாட்டினால சொல்லலாம். ஆனால் இதே நேர்கோடு இந்த தொடக்கத்தில் ஏதோ ஒரு மதிப்பு இருக்கின்றது. அதாவது பூஜ்ஜியத்தானத்தில் எக்ஸை சார்ந்து ஒய்யை பார்க்கும் பொழுது எக்ஸ் 0 மதிப்பு இருக்கும்போது இங்கே ஒரு ஒய் மதிப்பு இருக்கின்றது. இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த சமன்பாட்டுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? y = mx + c எழுதுவோம். அப்போ இந்த மதிப்பு நமக்கு அமைப்பிலேயே வரக்கூடியது மாறிலி. அப்போ அந்த மாதிரி அந்த தன்னிச்சையான மாறிலி அப்படின்னு இந்த இயக்கத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, அதனால அதை தன்னிச்சை மாறிலின்னு சொல்கிறோம். அப்போ அந்த தன்னிச்சையான மாறிலி, இங்கே கணிதத்தையே நம்ம இயற்பியல் சார்ந்து தான் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ இங்கே இதே kx என்பதை நம்ம வகைப்படுத்தும் பொழுது அந்த மாறிலி மட்டும் கிடைச்சது. ஏன்னா dx ஒன்றுன்னு ஆச்சு. ஆனால் இங்கே இன்டெக்ரல் k dx என்று எடுக்கும்போது இன்டெக்ரல் இதை தொகைப்படுத்தும் போது dx தொகைப்படுத்தும் பொழுது, ஏன்னா இதை தொகைப்படுத்துதல்னாலே என்னென்ன மீச்சர் அளவுகளை நாம் தொகைப்படுத்துகிறோம்னு பார்க்குறோம். அப்போ dx தொகைப்படுத்தும் போது kxன்னு கிடைச்சது. இந்த c என்ற தன்னிச்சை மாறிலி இருக்கு. இப்போ இங்கே x⁴n+1/n+1 எடுத்தால் x⁴n கிடைச்சிருக்கும் வகைப்படுத்தலை. அதே இன்டெக்ரல் x⁴n dxன்னு எடுத்தால் x⁴n+1/n+1 + c. இங்கே n என்பது -1க்கு சமமில்லை, அந்த ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையை நம்ம அங்கே போடுறோம். அதே போல log xங்கிறத வகைப்படுத்தினாக்கா நமக்கு 1/xன்னு கிடைச்சது. இங்கே 1/x dx வகைப்படுத்தும் போது log x ப்ளஸ் அந்த தொடக்க மாறிலி c, தன்னிச்சையான மாறிலி c. இப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x கிடைச்சது. இங்கே cos x இன்டகிரேட் பண்ணும்போது, தொகையிடல்னாக்க என்ன? இன்டகிரேட் பண்ணும்போது sin x + c என்று கிடைச்சது. நம்ம இதுக்கு மேலே நிறைய வாய்ப்பாடுகள் இருக்கு. இந்த வாய்ப்பாடுகள்லாம் உங்களுக்கு தெளிவாக புத்தகத்திலேயே அச்சிடப்பட்டு கொடுத்துருக்கிறதுனால நான் நிறைய சில மாதிரி கணக்குகளில் அடுத்த காட்சி பதிவீடில் போடலாம், இன்டகிரேஷன் சம்மந்தமான வச்சுருக்கேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட இயற்பியல் கூரை எடுத்து சாதாரணமாக இருக்கிறதுக்கும் இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் பயன்படுத்தி அதை டெரைவ் பண்ணுறதுக்கும் என்ன வசதி? நம்மளுடைய நோக்கமே தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு செல்வது. ஆக இந்த படத்தில் இந்த பகுதிகளை நீங்கள் கொஞ்சம் நல்லா நினச்சிங்க. வகையிடல் தொகையிடல் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே இந்த எஃப் அதை ப்ரைம், இந்த மேலே ஒரு கோடு போட்டால் ப்ரைம் d/dx அப்படின்னு எடுக்கிறது. இது நமக்கு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கிறது. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப், அதாவது டிஃபரன்ஷியேட் அந்த மதிப்பை, வகையிடப்பட்ட மதிப்பை தொகையிடல் பண்ணினா இந்த மதிப்பு கிடைக்கிறது. அதைத்தான் நம்ம இந்த மாதிரிகள்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து பார்த்தோம். இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
இப்போ நீங்கள் சின்ன வகுப்புலேருந்து படிச்சுட்டு வந்த இயக்கவியல் சமன்பாடுகளை முதல்ல எடுத்து அதை சாதாரணமாக நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அந்த சமன்பாடுகளை பெற்றோம், அடுத்தது இதே டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் இதை பயன்படுத்தும் போது அந்த சமன்பாடுகளை எப்படி பார்க்குறோங்கிறத மட்டும் இந்த வகுப்புல கொஞ்சம் பார்க்கறதா இருக்கும். நமக்கு ஒரு இடப்பெயர்ச்சி அப்படின்னா முதல்ல அந்த பொருள் ஒரு தொடக்க திசைவேகத்தோட போயிருக்கணும். இது t கால அளவில் ஒரு குறிப்பிட்ட தொலைவு s என்பதை கடந்து v என்ற திசைவேகத்தை a என்ற முடுக்கத்தினால அடைஞ்சிருக்கு. அதாவது இது இனிஷியல் வெலாசிட்டி தொடக்க திசைவேகம், இது ஃபைனல் வெலாசிட்டி இறுதி திசைவேகம். இது எந்த கால அளவில் மாறுபடுறது, t என்பதில் மாறுபடுறது. இந்த டீனால தான் இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு வர செஞ்சிருக்கின்றது. அப்போ அதற்கு ஒரு சீரான முடுக்கம் இருக்கு a என்பது. இப்போ இந்த முடுக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம சீரற்ற ரெண்டு தன்மைகளை பற்றி பின்னாடி பார்க்க போறோம். அதனால தான் இந்த தொகையிடல் கணக்கெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். முதல்ல சீரானதை எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த இயக்க சமன்பாட்டில் இது பெற்ற இடப்பெயர்ச்சி மதிப்பு s, இதெல்லாம் ஒரு இயக்கத்தினுடைய முக்கியமான காரணிகள், the factors of motion அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப s u a t v s இவைகளுக்கு இடையில் உள்ள சமன்பாடுகளை நம்ம எப்படி பெறுவது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த முடுக்கத்தை முதல் சமன்பாடு எடுக்கிறோம். முடுக்கம் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, a என்பது திசைவேக மாறுபாடு எதன்படி இந்த காலத்தின் காரணமாக, அதாவது சுருக்கமா v என்பதிலிருந்து இது இறுதி திசைவேக மதிப்பு மைனஸ் u டிவைடட் பை t. எனவே இந்த குறுக்கு பெருக்கல் பெருக்கினா at ஈக்குவல் டு v மைனஸ் u, அல்லது நம்ம என்ன எழுதிடுறோம், v ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா u பிளஸ் at அப்படின்னு சொல்றோம். இது ஒரு முக்கியமான சமன்பாடு, முதல் இயக்க சமன்பாடு, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இயக்க சமன்பாடுகள், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், இயக்க சமன்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் சாதாரண முறையில். சரி, இப்போ ரெண்டாவதா என்ன சமன்பாடு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, சராசரி திசைவேகம்னு தெரியும், ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்ப சராசரி திசைவேகத்தினுடைய மதிப்பு நமக்கு என்னன்னு தெரிகின்றது, அதாவது v u என்று இரண்டு திசைவேகங்கள் இங்கே இருக்கு. அந்த ரெண்டினுடைய சராசரி, இந்த சராசரி திசைவேகங்கிறதும் என்னதான் ஒரு திசைவேகம் தான். சராசரி மதிப்புங்கிறது இப்போ கணிதத்தில் எவ்வளோ மார்க்கு, இதில் சயின்ஸில் எவ்வளோ மார்க்கு, ஹிஸ்டரி ஜாஃபியில் எவ்வளோ மார்க்குன்னுட்டு நம்ம எடுத்தால் கூட சராசரி மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு மதிப்பெண் தானே, அதே தானே. அப்போ அதே இயற்பியல் காரணி இங்கே இது எதனால் கிடைக்கிறது, இடப்பெயர்ச்சியை அதுக்குண்டான காலத்தினால கிடைக்கிறது. அப்போ இந்த அடிக்குறை therefore s divided by t equal to v plus u by 2 னா v க்கு என்ன மதிப்புன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், u plus at, அது கூட இந்த u ஐயும் சேர்த்துக்கிறோம், divided by 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப u plus u 2u by 2 அப்படிங்கறத u அப்படின்னு எடுத்துக்கிறோம், plus 1 by 2 at அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த t என்பது இங்க பெருக்க போகும்போது s equal to ut plus of at square அப்படின்னு கிடைச்சோம். சுலபமா இந்த ரெண்டாவது சமன்பாட்டை நம்ம இப்படி பெறுறோம். இது கிளாசிக்கல் மெத்தட் அப்படின்னு பேரு. கிளாசிக்கல் மெத்தட்னா சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ரிக் மெத்தட் படி அந்த டெஃபினேஷன்ஸை வச்சுட்டு முடுக்கங்கிற இதுலேருந்து சராசரி திசை வேகத்திலேருந்து இந்த வாய்ப்பாடுகளை பெறும். இப்போ இதில் மூணாவதா ஒரு சமன்பாடு எடுத்துக்கிறோம். இந்த மூணாவது சமன்பாடு எப்படி இருக்குன்னா, நமக்கு என்ன தெரியும், v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடின்னு ஒரு வாய்ப்பாடு தெரியும். அப்ப இந்த v ஸ்கொயர் பண்ணும் பொழுது இதுவும் என்ன ஆகுது, u பிளஸ் ஏடி ஹோல் ஸ்கொயர்னு ஆகுது. அப்ப v ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு எழுதுறோம், இது பாருங்க a பிளஸ் பி ஃபார்முலால இருக்கு.
அப்படி இருக்கும்போது a plus b whole square ஃபார்முலாவில் இருக்கும்போது u ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த மதிப்பு என்னென்ன எழுதணும்? a ஸ்கொயர் t ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். at whole ஸ்கொயர்ங்கிறதுனால அப்புறம் என்ன இருக்கு? ப்ளஸ் 2ab 2uat அப்படின்னு கிடைக்கும் இந்த மதிப்பு. சரி சார், இப்போ இந்த மதிப்பில் u ஸ்கொயர்ங்கிறத அப்படியே வச்சுட்டு v ஸ்கொயர் ஈக்குவல் டுங்கிறத வச்சு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன என்ன கிடைக்கிறது? இங்கே a ஸ்கொயர் t ஸ்கொயர் இருக்குது, இங்கே at இருக்குது. அப்போ ஒரு காமனாக ஒரு பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்த நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், போன வகுப்புலேயே சொன்னேன், தேவையான சமயத்தில் அதில் சிறிய மாறுபாடு, ஆனால் அந்த மாறுபாடு பயனற்ற, அதாவது நமக்கு நிறைப்பட்டத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றாத தன்மை. அதாவது இங்கே என்ன செய்கிறேன் பாருங்க, 2 டிவைடட் பை 2ன்னு போட்டால் இந்த மதிப்பு a ஸ்கொயர் டி ஸ்கொயர் என்பது எனக்கு அதை சுலபமாக பயன்படுத்துறதுக்கு இருக்கே தவிர இது இந்த மதிப்பை மாற்றலை. ஏன்னா 2/2ங்கும் போது 1 தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2uat அப்படின்னு இருக்கு. அப்போ u ஸ்கொயர்ங்கிறத எடுத்து ப்ளஸ் 2a அப்படிங்கிறத நான் வெளியில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க 2a, இங்கேயும் 2a இருக்குது. அப்போ பாக்கி இங்கே utங்கிறது இருக்குது. ப்ளஸ்ஸு இதில் 2 தான் எடுத்திருக்கேன், பாக்கி இருக்கக்கூடிய ஆஃப் இருக்குது. a எடுத்ததுனால a இருக்குது, டி ஸ்கொயர் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு முடிவு இருக்குது. இது என்ன முடிவு? எஸ். அதனால் u ஸ்கொயர் ப்ளஸ் 2as என்று இந்த வாய்ப்பாடு எளிமையாக கிடைக்கிறது. இதை 3வது இயக்க சமன்பாடுன்னு சொல்கிறோம். ஆக 3 இயக்க சமன்பாடுகளையும் நம்ம சின்ன வகுப்புலேருந்து படிச்சுட்டு வரும் பொழுது இந்த முறையில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போ வகையிடுதல், தொகை காணுதல், இந்த டிஃபரன்ஷியல் மெத்தடில், கால்குலஸ் மெத்தடில் எவ்வாறு இந்த ஈக்குவேஷன்ஸை பெறுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பயன் இருக்குது. அதாவது இந்த முறை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த முறை நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய முறை சாதாரணமான நிலைகளில். மாறுபட்ட முறை வரும் பொழுது இவற்றை நம்ம எவ்வாறு எடுத்துக்கிறோம்? அதில் இந்த முதல்ல எடுக்கிறது இந்த வெலாசிட்டி டைம், திசைவேகம். நல்லா பார்க்கலாம். v = u + at s இல்லை, s = ut + half at square v இல்லை, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் = 2as-னாலோ v ஸ்கொயர் = u ஸ்கொயர் + 2as-னாலோ அதில் t இல்லை. ஆக இந்த காரணிகள் u v a t s இவைகளுக்கு இடையில் உள்ள தொடர்பை இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் பார்க்குறோம். அப்போ முதல்ல எடுத்துக்கிறது இந்த வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன், ரிலேஷன், தொடர்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ இந்த முறையில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், என்ன டெஃபினேஷன் சொல்கிறோம்? இந்த திசைவேகம் காலத்தை சார்ந்து மாறுபடுகின்றது. அப்போ dv/dt. அப்ப a இந்த dv என்பதை நம்ம என்ன எழுதலாம்? இப்ப dv என்பது என்னவாக மாறுகின்றது? இந்த a into dt என்று எழுத முடியும். சரி, இது சிறிய கூறா இருக்கு. இந்த கூறுகளை எல்லாம் தொகுத்தா தானே மொத்த மதிப்பு கிடைக்க முடியும். அப்போ மொத்த மதிப்புக்கு நம்ம என்ன செய்யறோம்? தொகையிடல் பார்க்குறோம். அது தொடக்கத்தில் u திசைவேகமாக இருந்தது, கடைசியில் v என்பதாக முடிந்தது. dv இன்டெக்ரல் dxங்கிறது x. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் ஆரம்பத்திலேயே. அந்த செங்கல்பட்டு, சென்னை இவைகளுக்கு இடையில் உள்ள தொலைவெல்லாம் சொல்லுவோம். இதில் a என்பது என்ன? சீரான முடுக்கம் சொன்னேன், கான்ஸ்டன்ட் சொன்னேன். அப்போ அந்த a என்பதை எடுத்துக்கிறோம். அதாவது இந்த dt என்ற மதிப்பினை நம்ம தொகை காணும் பொழுது இந்த u என்பது தொடக்கத்தில் 0 கால அளவு, இது t அளவு நேரத்திற்கு செல்லும் பொழுது அது v ஆக மாறி இருந்தது. அதனால இந்த dt
அப்ப இன்டகரல் dxங்கிறதுக்கு என்ன மதிப்புன்னு சொல்லியிருந்தோம், xன்னு சொல்லியிருந்தோம். அப்ப இங்கே அந்த மதிப்பை பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கின்றது அப்படின்னு பாருங்க. அப்ப இந்த இடத்துல v என்று கிடைக்கின்றது. ஆனா இதுக்கு அப்பர் லிமிட் v என்றும் லோயர் லிமிட் u என்றும் கிடைச்சிருக்கு. அதே போல இங்கேயும் இந்த இன்டகரல் dt இது பண்ணினா tன்னு கிடைக்கிறது. இதுக்கு அப்பர் லிமிட் t என்றும் லோயர் லிமிட் 0. எப்பவுமே அப்பர் லிமிட்டை முதல்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த சார்புக்கு அதுலேருந்து லோயர் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணதை கழிக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், முதல்ல விக்கு வி என்று சப்ஸ்டிடியூட் பண்ணி அதுலேருந்து லோயர் லிமிட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணால் u. அப்போ இங்கே என்ன கிடைக்கிறது, a இன்ட்டு டி மைனஸ் 0 என்று கிடைக்கிறது. அப்போ v மைனஸ் u ஈக்குவல் டு ஏடி அல்லது v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் முதல் சமன்பாடு இந்த வகை காணும் முறையில். அதாவது the rate of change of velocity is defined as acceleration. திசைவேக மாறுபாட்டு வீதமே முடுக்கம் என்று அறியப்படுகின்றது. அதை நம்ம இவ்வாறு கணிதவியல்ல குறிப்பிட்டு காமிக்கிறோம். அப்ப இதற்கு எதிர்மறையா எதிர் ஜோடியா பார்க்கும் பொழுது இதனுடைய இந்த கூரை தொகுத்து மொத்த இடப்பெயர்ச்சிக்கு பார்க்கும் பொழுது இந்த முறையில கிடைக்கின்றது. ஆக இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மெத்தட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணக்கூடியது. பல நேரங்களும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்க போறோம். அடுத்து கவனிங்க, ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். போன தடவை வெலாசிட்டி டைம் பார்த்தோம். இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், இடப்பெயர்ச்சி. காலம், இவை ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படி பெறுகின்றோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பொதுவாக திசை வேகத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், ds by dt என்று சொல்றோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். இந்த புள்ளியிலிருந்து அந்த புள்ளிக்கு மாறி இருக்கு. அதனால தான் நமக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது. அப்ப ds by dt v equal to, அப்ப இந்த ds என்பதை நம்ம என்ன எழுதலாம், v into dt அப்படின்னு எழுதலாம். நமக்கு முதல் சமன்பாட்டிலிருந்து இந்த v என்பதனுடைய மதிப்பு அப்ப ds என்று எழுதிட்டா இந்த v என்பதை u plus at என்று எழுத முடியும். அப்ப இதை பிரிச்சு எழுதினா u into dt ன்னு ஒன்று கிடைக்கிறது. பிளஸ் என்ன இருக்கு, at dt அப்படின்னு கிடைக்கிறது. அப்ப இங்க ds. இப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த சமன்பாட்டை தொகுக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க எவ்வாறு இது அமைகின்றது. இங்க dt என்பது ஃபங்க்ஷனா இருக்கு, இங்க t dt என்பது ஃபங்க்ஷனா இருக்கு. இன்டகிரல் x dx என்பதனுடைய மதிப்பு x²/2 என்று நமக்கு கிடைக்கணும். வாய்ப்பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த பயன்படுத்தி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது பாருங்க, ds இன்டகிரல் ds. இது எங்கேருந்து 0லேருந்து ஆரம்பிச்சு s தொலைவு வரையும். இது அப்பர் லிமிட், இது லோயர் லிமிட். இது ஞாபகம் வச்சுக்கணும். இன்டகிரல் dxனா x, இன்டகிரல் dsனா s, அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதனுடைய தொடக்க திசைவேகம் u அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப இன்டகிரல் 0லேருந்து t வரையிலும் u into t. இது என்ன, தொடக்க திசைவேகம், அதை நம்ம மாற்ற முடியாது. u into dt என்று எழுதிருக்கோம். பிளஸ் இதுலயும் என்ன இருக்கு, இன்டகிரல் இந்த இடத்துல பாருங்க at dt என்று இருக்கு. இதுவும் எதுலேருந்து 0லேருந்து t வரையும்.
காலம். ஏன்னா காலப்பரிமாணத்தில் தான் இங்கே வகைக்கெழு இருக்கு. அப்ப இந்த மதிப்பு பார்க்கும்பொழுது இது எஸ் என்று கிடைக்கிறது. அதாவது எஸ் மைனஸ் 0 என்று நம்ம வகைப்படுத்தி இருப்போம். தொகை காணல்ல ds இன்டகிரேட் பண்ண எஸ், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப இந்த இடத்துலயும் என்ன கிடைக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா u dt என்று சொல்லக்கூடியதுல u இன்டு t மைனஸ் 0 என்பதாகத்தான் இது அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கு பிளஸ் இதுதான் சொன்னேன் இன்டகிரல் x dx னா x ஸ்கொயர் பை 2. அப்ப t dt னா t ஸ்கொயர் பை 2. அதனால இங்க half a t ஸ்கொயர். அங்கேயும் அப்பர் லிமிட் t லோயர் லிமிட் 0 ஆயிடுச்சு. அப்படியே எழுதிங்க. அப்ப s ஈக்குவல் டு u into t plus half a t ஸ்கொயர். தங்க போன தடவை கூட ரெண்டாவது கிடைக்காத வகுத்தல் கூட்டெல்லாம் போட்டோம். அப்படியே டைரக்டாக வந்துருச்சு, ரொம்ப சுலபமாக. ut plus half a t ஸ்கொயர். இது எத்தனாவது சமன்பாடுன்னு சொல்கிறோம்? ரெண்டாவது சமன்பாடுன்னு சொல்கிறோம். அப்போ பாருங்க, நம்ம இயற்பியலில் இருக்கக்கூடிய விளக்கங்களை இந்த கால்குலஸ் மூலியமா ரொம்ப எளிமையாக பெற முடிகிறது நமக்கு. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கணும். மூணாவது சமன்பாடு. மூணாவது சமன்பாடு உங்களுக்கு என்னன்னு தெரியும்? e ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as என்று. நிறைய சமன்பாடுகள், நிறைய இந்த மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறதுல டைனமிக்ஸில் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும் இந்த இந்த எந்திரவியல் பாடத்திலேயே இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், இதெல்லாம் வச்சு தான் நிறைய கணக்குகள். இப்போ நம்ம ஐஐடிக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நீட் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அடிப்படை சமன்பாடுகள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ திருப்பி திருப்பி இந்த சமன்பாடுகளை என்னென்ன வகையிலெல்லாம் எடுக்க முடியும்னு பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொருத்திலையும் அந்த கருத்தாக்கம் கான்செப்ட் இங்கே என்னவா இருக்குது? முதல் திசைவேகம் என்பது முடுக்கத்தினுடைய வரையறைப்படி கிடைத்தது. ரெண்டாவது சமன்பாடு என்று சொல்லக்கூடியது s = ut plus half a t ஸ்கொயர். இது இடப்பெயர்ச்சிக்காக பார்க்கும் பொழுது சராசரி திசை வேகத்தை கொண்டு கண்டுபிடித்தோம். அதே போல அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்குறோம், வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டிக்கு டயத்துக்கு பார்த்துட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டயத்துக்கு பார்த்துட்டோம். இப்போ வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இங்கே டைம் இல்லை. ஆனால் இந்த அமைப்பு எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி அங்கே இண்டிபெண்ட்டாக மாறுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கேயும் முடுக்கத்தை எடுத்துக்கிறோம். இந்த மூணாவது சமன்பாட்டுக்கு முடுக்கத்துக்கு என்ன வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டால் dv/dt அப்படின்னு நம்ம எழுதுறோம். போனதுக்கும் அதானே சொல்லிட்டு இருந்தோம், ds/dt திசை வேகத்துக்கு. இந்த முடுக்கத்துக்கு என்ன சொல்கிறோம்? முதல் சமன்பாட்டில் எடுத்ததுன்னு a dv/dt. சென்ற தொடர்லையே நம்ம பார்த்தோம், சில விஷயங்களை சேர்த்து சில விஷயங்களை பிரிக்கிறது. இங்கே நம்ம என்ன செய்யணும்? இதை சுலபமாக dv/ds. ஏன்னா திசை வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உள்ளது வரும்போது இடப்பெயர்ச்சியை கொண்டு வரும். அப்போ dv/ds. இந்த தலைப்புகளும் நமக்கு முக்கியமாக இருக்குது. அப்போ dv, அப்போ இங்கே ds போட்டப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுக்கணும்? ds/dtன்னு போட்டுக்கணும். சரி சார், நமக்கு ds/dt என்னன்னு தெரியும், v என்று தெரியும். நல்ல கவனிங்க. அப்ப இந்த சமன்பாட்டை எப்படி எழுத முடிகிறது? a ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? இந்த ds/dtங்கிறது ஒரு v, இதை தவிர dv டிவைடட் பை ds. பாருங்க, இந்த dtயை எப்படி எலிமினேட் பண்றோம்னா dsங்கிற காரணி கொண்டு வந்து ds/dt அப்படிங்கிறதே ஒரு v என்பதாக கொண்டு வரும் பொழுது நமக்கு இங்க என்ன ஆயிடுது? திசை வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் டைரக்டா வந்துடுறது. காலம் இல்லாம போகாது. இந்த மாதிரியில அது டைரக்டா தெரியல. டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பின்னாடி குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கிறது வரையிலும் நம்ம இந்த சமன்பாடுகள்லாம் பார்க்க போகிறோம்.
அப்போ காலங்கிறது எல்லாமே ஒரு காரியம் செய்ய முடியாது. ஆனால் நம்ம வாய்ப்பாடுகளில் அது நேரடியாக தெரிகின்றதா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்கு. அப்போ A = V dV/ds. சரி சார், இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நமக்கு இந்த மதிப்பு ds என்பதை இந்த பகுதிக்கு கொண்டு வரோம். அப்போ ds = 1/a. இந்த a என்பது இங்கே வருது v dv. சரி சார், இப்போ இதை தொகுப்பயன் பண்ணணும் அப்படின்னா ds என்பதை எடுத்துக்கிறோம். 0லேருந்து ஆரம்பிச்சு s வரையிலும் போகும். அப்ப இது சீரானது மாறிலி a 1/a இன்டகிரல் v dv என்று எடுத்துக்கிறோம். இது 0 இருக்கும்போது இங்க திசைவேகம் என்னவா இருந்தது? தொடக்க திசைவேகம் u. இது s ஆகும்போது இதனுடைய திசைவேகம் என்ன இருந்தது? v. இங்க ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது u, இது v, இந்த நேரம், இந்த முடுக்கம், இதெல்லாம் காரணிகளை கொண்டு தான் ஃபேக்டர்ஸை வச்சு தான் ஈக்குவேஷன் மோஷனை டெரைவ் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது சுலபம். இங்க தப்பு விடுறதுக்கு சான்ஸே கிடையாது. இவ்வளோ எளிமையானதில் போய் நமக்கு டீச்சர்ஸுக்கு இது எளிமையானது. மாணவர்கள் இப்போ தான் அந்த நிலைக்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷனுங்கிற கான்செப்ட் உள்ளே போகும்போது நம்ம தொடக்கத்தில் திருப்பி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் நான் இந்த சமன்பாட்டை எப்படி போட முடியும் அப்படின்னு பார்க்குறேன். இது இங்கே பாருங்க, இதை பற்றி கவலை இல்லை. இன்டகிரல் டிஎக்ஸ்னா எக்ஸ், அதனால நமக்கு எஸ்ன்னு கிடைச்சிடுறது. இதுக்கு அப்பர் லிமிட் எஸ்ன்னு இருக்கு, லோயர் லிமிட் 0ன்னு இருக்கு. எப்பொழுதுமே இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அப்பர் லிமிட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் லோயர் லிமிட்டை பிரதியிடணும். அப்போ இந்த மதிப்பு என்ன இருக்கும்? எஸ் மைனஸ் 0 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்ன்னு எழுதிடலாம். நான் நினைக்கிறேன் இவ்வளோ இதை திருப்பி நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கே புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சுலபமானது தான். அப்போ எஸ் = அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1/a அப்படியே இருக்கு. இந்த இடத்துல என்ன கிடைக்கின்றதுன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, v என்பதுக்கு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் v²/2ன்னு கிடைக்கும். மைனஸ் லோயர் லிமிட் u என்பதை சப்ஸ்டியூட் பண்ணால் u²/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கு காமனாக என்ன இருக்கு? 2. இது அப்படியே வெளியில் எடுத்தால் 1/2a இன்ட்டு v² மைனஸ் u² அப்படின்னு எழுத முடியும். அப்போ 2as என்பதை v² மைனஸ் u² என்று எழுத முடியும். அல்லது v² = u²ங்கிறது எப்படி வந்ததுன்னா u² + 2as. மூணாவது சமன்பாடு. இப்போ பாருங்க, ஒரு டிஃபரன்ஷியேஷனை வகைப்படுத்தல், தொகையிடுதல், இந்த ரெண்டுமே நமக்கு தேவையாக இருக்குது. ஆனால் தான் கால்குலஸில் நம்ம பயன்படுத்தும் பொழுது, பயன்பாடாக பார்க்கும்போது, கணக்கில் படிக்கும் பொழுது வகையிடுதல் மட்டும், டிஃபரன்ஷியேஷன் அதெல்லாம் தனியாக படிக்கலாம், தொகையிடுதல்ங்கிறதெல்லாம் தனியாக படிச்சுட்டு போகலாம். நான் சாய்ஸில் விட்டேன் சார் ஒன்று அப்படின்னு தான் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இங்கே அடுத்து பார்க்கும்பொழுது தொகையிடலும் வேண்டியிருக்கு, வகைப்படுத்தலும் வேண்டியிருக்கு. ஆக இந்த சமன்பாடுகளை அடுத்தடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இவை மிக தெளிவாக நமக்கு புரியும். இதுதான் இந்த ஒரு சாதாரணமான எளிமையான ஒரு ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கிட்டு அது நுண்கணிதவியல் வகையிடல், தொகையிடல், இந்த ரெண்டு தன்மைகளை கொண்டு இவற்றை எவ்வாறு பெறுவது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆக ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். அதாவது கணிதவியல் அப்படிங்கிறது இயற்பியலில் பயன்படக்கூடியதை கால்குலஸ் இன்ட்ரோடக்ஷன் இப்போ எடுத்தோம்.
அடுத்து சில வகுப்புகளுக்கு அடுத்து, ஏன்னா நிறைய +2 மாணவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னட்டிசம் இந்த முதல்ல இருக்கக்கூடிய பாடங்களெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் தொகுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வெக்கேஷனில் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனால் அடுத்த படக்காட்சியிலேருந்து மின் நிலை மின்னியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பாடத்திட்டத்தின் படியாகவே ஒவ்வொரு கூறாக எடுத்து ஒவ்வொரு லெவலாக போகலான்னு அதனுடைய லெசன் ஆர்கனைசேஷனை அடுத்த வகுப்பில் நான் கொடுக்குறேன். அந்த அமைப்பில் அதை பார்த்து ஏன்னா அதில் அந்த பாடத்தை நிலைமின்னியல், மின்னோட்டவியல் இந்த 2 பாடத்தையும் ஒரு பார்த்தோன்னா சில கணக்குகளை அது சார்ந்து நம்ம போட வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே எடுத்துக்காட்டுகளாக அவங்க புஸ்தகத்தில் போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிகிறாப்புல தான் கொடுத்துருக்காங்க, அதை போடலாம். அதில் சற்று மாதிரியாக சில கணக்குகளை எடுத்துக்கொண்டு சிலதெல்லாம் எக்ஸசைஸில் இருக்கிறதோ அல்லது நமக்கு இந்த சிபிஎஸ்சி பாடமாக இருந்தாலும் எதாக இருந்ததுனாலும் அந்த கருத்து கான்செப்டை வச்சு எப்படி ஒரு ப்ராப்ளம் உருவாகின்றது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோங்கிற ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா எந்த கேள்வி கொடுத்தாலும் உங்களால் பதிலீடு செய்து பார்க்க முடியும். அந்த அமைப்புகளுக்கு சற்று அதிகமான நேரம் ஒதுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்தந்த இடங்களில் வெக்டர் அல்ஜிப்ராவோ அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோ எப்படி நமக்கு பயன்படுகிறது. ஏன்னா இங்கே இதுலேயும் சரி, நிலைமின்னியலும் சரி, மின்னோட்டவியலும் சரி, பின்னாடி மின்காந்த கொள்கை படிக்கும் பொழுதும் அந்த வெக்டர் கான்செப்ட் எல்லாம் நமக்கு பயன்படப்படுறது. அது வரும்போது இவ்வாறு பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மேத்ஸ் கிளாஸ் மாதிரியாக இருக்காது, ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஆகவே போயிட்டுருக்கோம். ஆக இயற்பியல் பாடங்களை நம்ம தொடர்ச்சி படிக்கிறதுக்கு மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்வது என்னென்னா, ஒரு முறை பார்த்தால் போராது. நீங்கள் இவற்றை உங்களால் கைனாலேயே, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கணினியோ அல்லது ஒரு செல்ஃபோனோ டேப்லையோ இதை பார்த்தீங்கன்னாலும் பக்கத்தில் ஒரு நோட் ஒன்று வச்சுக்கிடுங்க. அந்த நோட்டில் அந்தந்த இடத்த பாஸ் பண்ணி அந்த போர்டில் காமிக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை ஒரு தடவை நீங்கள் கைப்பட அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பிரிண்டட் மேட்டராக இருக்க புத்தகத்தில் பார்க்கும்பொழுது மிக எளிமையாக உங்களுக்கு நினைவில் கொள்ள முடியும், பரீட்சையிலையும் நிறைய மார்க் பண்ண முடியும். நன்றி.